Please like, share. Don't forget, subscribe to our channel. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் அட்சய திதி ஸ்பெஷல் வளையல் தான் பார்க்க போகிறோம். மீனா அறுமுகம் பாண்டிச்சேரி அவங்களுக்கும் ஸ்ரீதேவி பாலசுப்ரமணியன் சென்னை இவங்களுக்கும் சுலக்ஷனா ராஜகோபால் இவங்க பெங்களூர் இவங்களுக்கும் 3 கொரியர் ரெடி பண்ணிட்டு தாங்க படுத்தேன். இல்லைன்னா நேற்றே இந்த வளையல் வீடியோ போட்டிருப்பேன். இது மாதிரி 4 பீஸ் வச்சு ஒரு செட்டாக கிடைக்கும் கடைங்களில். உங்கள் பக்கத்தில் ஃபேன்சி ஸ்டோர் இருந்தாலும் வாங்கிக்கிங்க. அப்படி வாங்க முடியாதவங்க, இல்லைம்மா தூரமாக இருக்குது, இல்லை எங்களால் போக முடியல அப்படின்றவங்க நீங்கள் பீட்ஸ் வாங்கும் போது வாங்கிக்கிங்க. உங்களுக்கு எந்த சைஸோ அதை நீங்கள் சொல்லணும். இப்போ 2, 2.25, 2.5 அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க வளையலோட சைஸ். அந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வாங்கித்தரேன். ஓகேங்களா? இங்கி ப்ளூவில் ஒரு ஜோடி வளையலும், லைட் பிங்க்கில் ஒரு ஜோடி வளையலும் போட்டு வச்சுருக்கேன். ஒரு வளையல் ஒயிட் கலரில் போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த ஒயிட் கலரில் போட்டு காமிக்கிறேன். இது எல்லாமும் அதே போல் தான். நீங்கள் வேணுன்றவங்க உங்களுக்கு பிடிச்ச கலரில் போட்டுக்குங்க. ஒன்றும் இல்லை, இதில் ஒரு மணிக்கு பக்கத்தில் ஒரு 2 mm கோத்துருக்கேன். இதில் வந்து 2 மணிக்கு பக்கத்தில் கோத்துருக்கேன். அவ்வளோதான் வித்தியாசம். இது நம்மளோட விருப்பம்தான். நல்லா தெரியுதான்னு பாருங்கள். கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். போன வீடியோவில் நெக்லஸ் போட்டோம் இல்லைங்களா, அந்த நெக்லஸில் யூஸ் பண்ணது 3 mm சொல்லி பாதி வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது நான் அப்புறம்தான் கவனித்தேன். அது 3 mm இல்லை, 4 mm தான். இந்த நெக்லஸில் 8 mm யூஸ் பண்ணியிருக்கோம். 8 mm. இது வந்து நான் பாதி வீடியோவில் 3 mm சொல்லிட்டேன், ஆனால் அது 4 mm. ஓகேங்களா? உங்கள்கிட்ட எல்லார்கிட்டேயும் 4 mm இருக்கும். இது 8 mm தான் கோக்கணும்னு இல்லை, 6 mm இருந்தால் கூட கோத்துக்குங்க, நல்லா தான் இருக்கும். 8 mm வாங்கி தான் இது வீடியோ போடணும்னு இல்லை, 6 mm இருந்தாலும் கோத்துக்குங்க. நிறைய பேர் கோலம் போட வாங்கியிருப்பீங்க. இந்த வளையல் வந்து நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னே, அதாவது யூஎஸில் இருக்கிற பேத்தி குட்டி பொண்ணாக இருக்கும் போது நான் இது போட்டது. யூடியூப்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் போட்டு கொடுத்தேன். அப்போ பாருங்கள், இந்த கோல்டன் கலர் இன்னமும் கருக்கவே இல்லை. ஆனால் எங்கள் பொண்ணு வார்னிஷ் அடித்தாங்க. வளையலே சைடில் லேசாக கருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இந்த மணி பாருங்கள், கலர் மாறாமல் அப்படியே ஷைனிங்காக இருக்குது. இந்த மாதிரி கிடச்சிதுன்னா நீங்கள் வாங்கிக்கிங்க. நிறைய பேருக்கு அவங்களோட வளையலோட அளவு தெரியும். ஒரு சிலருக்கு எப்படிம்மா அது அளவு சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போட்டிருக்க வளையல் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி இப்படி அளந்துக்குங்க. இந்த சென்ட்ரு பகுதியை இப்படி அளந்துக்குங்க. இது 2.25, அதாவது 2.5க்கும் நடுவில் வருது பாருங்கள். இது 2.25. இதுதான் என்னோடய அளவு. இது என்னோடய அளவு மட்டும் இல்லைங்க. இப்போ எங்கள் பேத்தியும் இந்த சைஸில் தான் போடுறா. எங்கள் பேத்திக்கும் இந்த சைஸ் தான் சரியாக இருக்குது. எங்கள் பொண்ணு, நான் 3 பேருமே இந்த 2.25 அளவு தான் போடுறோம் வளையல். சைஸ் தான் எங்கள் பொண்ணு, எங்கள் பேத்தி, நான் 3 பேருமே இது இந்த ஒரு சைஸில் தான் போடுறோம். 2.5 அளவு தான் போடுறோம். உங்களோட அளவு சொல்லுங்கள், நான் வாங்கி கொடுக்குறேன். இப்போ இதுக்கு செட்டு வளையல் போட்டுக்கலாம். இந்த வளையல் போட 4 mm ஒயிட் கலர் எடுத்திருக்கேன், 2 mm கோல்டன் கலர் எடுத்திருக்கேன். இந்த பீடு வந்து சீடு பீடுன்னு சொல்லுவாங்க. நல்லா தெரியுதான் பாருங்கள். ஹோல்ஸ் பெருசாக இருக்கும். மணி சின்னதாக இருந்தால் கூட ஹோல்ஸ் பாருங்கள் நல்லா பெருசாக இருக்குது. 40 நம்பர் ஒயர் எடுத்திருக்கேன். எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஒரு சைடு நாட் போட்டுருங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒயர் விட்டுருங்க. கடைசியாக கட் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி 2 நாட் போட்டுக்குங்க. இதில் ஒரு குட்டி பீடு, அதாவது இந்த சீடு பீடு கோக்கணும். அதுக்கடுத்து இந்த 4mm பீடு வந்து 2 கோக்கணும். நீங்கள் ஒன்று ஒன்று கூட கோத்துக்குங்க, உங்கள் விருப்பம்தான். நான் ஒரே மாதிரியே எதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் கொஞ்சம் மாற்றி கோத்துருக்கேன். இப்போது ஒரு சைடு பீடு கோக்கணும். நீங்கள் நாட் போட்டோம் இல்லைங்களா, இதை இப்படி வச்சு கையில் பிடிச்சிக்கிங்க. உங்களோட வளையல் அளவு எவ்வளோன்னு இப்படி சுற்றி வச்சுக்கிங்க. இந்த அளவுக்கு இந்த மணியை கோத்துட்டே வரணும். இதே போல் ஒரு சைடு பீடு, 2 ஒயிட் கலர் பீடு, அதாவது 4mm 2mm, இது 2 மாற்றி மாற்றி இந்த மாதிரியே இந்த அளவுக்கு கோத்துட்டு வாங்க. அதாவது இந்த டபுளாக கோக்குறோம் இல்லைங்களா ஒயிட் கலர் மணி, அது 46 கோத்து இருக்கேன். உங்களோட வளையல் சைஸ்க்கு நீங்கள் கோத்துக்குங்க. நானும் கோத்துட்டு வரேன், நீங்களும் கோத்துட்டு வாங்க. நம்ம ஊசியில் கோக்க முடியாது, இது ரொம்ப குட்டி மணி இல்லைங்களா, அதனால் ஒயர்லேயே அப்படியே கோத்துக்கலாம். டக்கு டக்குன்னு போயிடும், ஈஸியாக தான் இருக்கும். 46 மணி கோத்துருக்கு. வளையலை இப்படி வச்சுட்டு நீங்கள் இப்படி ரவுண்டாக வச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இப்போ இதை எடுத்து நம்ம நாட் போட்டுடலாம். நல்லா 2 நாட் 3 நாட்டு போட்டுருங்க. இப்போ இந்த ஒயரை இந்த 2 மணியில் விட்டுட்டு கட் பண்ணிடலாம். இந்த 2 மணிக்குள்ளே விட்டுட்டோம், இது லாஸ்ட்டில் கட் பண்ணிக்கலாம், அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த வளையலில் வச்சுட்டு வளையலுக்கு மேலே வச்சுட்டு அப்படி செட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஒயரில் ஊசி கோக்கணும், இந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரில் ஊசி கோக்கணும். இதுக்கப்புறம் நம்ம ஊசியில் தான் போட போகிறோம். ஊசி கோத்துட்டு ஒரு நாட் போட்டுக்கலாம். ஈஸியாக போடலாம், குழந்தைங்க கூட போடலாம். லீவில் இருக்கிற குழந்தைங்க கூட இதை சொல்லிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக போட்டு கொடுத்துருவாங்க. இப்போது ஒயர் எடுத்துக்கலாம், ஊசி கோத்து வச்சுருக்கோம். இது இங்கேயே பக்கத்துலேயே இருக்கிற இந்த ஹோல்ஸில் இந்த ஊசியை விட்டு எடுத்துக்கலாம். இந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும், லாஸ்ட்டில் வந்து நாட் போட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இந்த ஒரு இடம் கவனிச்சிங்கன்னா நம்ம டக்கு டக்குன்னு ஈஸியாக போட்டுகிட்டே போகலாம். வலையில் நம்ம சைடில் இந்த ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி இப்படி பிடிச்சிக்கணும், அப்போ தான் கரெக்டாக ஹோல்ஸுக்குள்ளே ஊசியை விட முடியும். இந்த மாதிரியே விட்டு எடுக்கணும். மறுபடியும் ஊசியை அதே ஹோல்ஸில் இந்த மணிக்கு மேலே இந்த சைடு எடுக்கணும், இந்த சைடு விடணும், அவ்வளோதான். மறுபடியும் நம்ம இந்த ஹோல்ஸில் ஊசியை விடணும். விடும்போதே ஒரு சைடு வெளியில் வந்துடும் ஊசி. மறுபடியும் இந்த ஹோல்ஸில் அதே ஹோல்ஸில் இந்த மணியை சுற்றி விடணும். இதே போல் தான் நீங்கள் டக்கு டக்குன்னு ஈஸியாக பண்ணிகிட்டே வந்துடலாம்.
இதே போல் நீங்கள் ஒரு ஒரு லைன்லேயும் அப்படியே ஹோல்ஸ்லேயும் போட்டுகிட்டே வாங்க. புரியும்னு நினைக்கிறேன். ஈஸி தான். இந்த ஹோல்ஸில் ஊசியை விடணும். ஒரு சைடு வரும் அந்த ஊசி, ஒரு சைடு இந்த சைடும் அந்த சைடு ஒரு சைடு வரும். மறுபடியும் அதுக்கு ஆப்போசிட்டில் அதே ஹோல்ஸில் இந்த ஊசியை விட்டு எடுக்கணும். இதே போல் இந்த லைன் ஃபுல்லும் போட்டுகிட்டே வந்துடுங்க. கடைசியாக வந்து நாட் போடணும். அங்கே வந்து நான் சொல்கிறேன். கடைசியாக போடும்போது இந்த ஃபஸ்ட்டு விட்ட இந்த ஹோல்ஸ்லேயே இந்த ஊசியை விடணும். மறுபடியும் இந்த 2 மணியில் ஊசியை விட்டு இங்கே நாட் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம அழகான வளையல் போட்டு முடிச்சிட்டோம். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் போட்டுக்கோங்க. 1 மணி விட்டு 1 மணியும் கோக்கலாம், 2 மணி விட்டு 1 மணியும் கோக்கலாம். இதெல்லாம் நம்மளோட விருப்பம்தான். வளையல் போட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்கள அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.